இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, விதியை மாற்றக்கூடிய தன்மைன்னே சொல்லலாம். 5 கூடிய 7ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நன்மை கொடுக்கக்கூடிய தனிப்பயிற்சி இந்த அட்டம சனியோட தாக்கம் அவங்களுக்கு குறைவாக இருக்கும் இந்த வருஷம். ஆனால் அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்துக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்தால் தடை, தொல்லை, பிரச்சனை, கோளாறு அது எல்லாம் மாறி இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு. அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட. சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? சிம்ம ராசிக்கு ஓகே, இப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5, 8 கூடியவர் குரு. அப்போ அது 50, 60 விழுக்காடு சுபர், மீ 40 விழுக்காடு சிக்கலை கொடுக்குறவர் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குருவோட தன்மை. இப்போ இவ்வளோ நாள் குரு 10ஆம் இடத்துல இருந்தார். 5 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. முயற்சி, தெளிவான சிந்தனை, ஒரு விஷயத்தில் இறங்கினா அதை முடிக்கிறோம் நல்ல ஆர்வம் வீரில் இருக்கும். அட்டமாதிபதியும் அவர் தான். அட்டமாதிபதினா இவருக்கு அந்த மிக்சடான தன்மையாக தான் இருந்திருக்கும் இவ்வளோ நாளும். 10ல் இருக்கக்கூடிய குரு 10 கெடுத்து தொழிலில் பிரச்சனை கொடுத்து சிக்கலை கொடுத்து இருக்கும். ஆனால் இருந்தால் கூட அந்த 5 கூடிய என்னென்னா அந்த 5ஆம் இடத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கேபி சிஸ்டத்தில் கிருஷ்ணமூர்த்தி பற்றி சிஸ்டத்தில் அதை வச்சு தான் அங்கே ஜோதிட அந்த இதே உருவாக்குனது அவர். ஆனால் அதுக்கப்புறம் அது ஈடுபடலை. ஆனால் அது ஓரளவுக்கு உண்மை தான். ஏன்னா அவன் தான் லார்டு சப்லார்டு வச்சு பேசி ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு புது ஒரு ஆங்கிளை ஒரு கோணத்தை கொடுத்தவர் அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி பற்றி. அதனால தான் அது இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற கேபி சிஸ்டம். அந்த அடிப்படையில் பார்த்தா 5ஆம் இடத்துக்குரிய 10ல் இருக்கிற புது முயற்சி, புது தெளிவு, உத்தியோகம் எல்லாம். ஆனால் அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்துல இருந்தால் தடை, தொல்லை, பிரச்சனை, கோளாறு அது எல்லாம் மாறி இப்போ 11ஆம் இடத்துக்கு வர்றார். 11 குரு 5 கூட. ஆமாம், முழுக்க இப்போது இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சுப பலனே கொடுக்கும். என்னென்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2 கூடிய 11 கூடிய புதன் வீட்டுக்கு குரு வர்றார். அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு, 5ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியத்தை கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு முதல்ல தைரியம் வரணும். அப்புறம் 5ஆம் வீட்டான தனுசை பார்த்துடுறேன். தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் பெரிய யோகம். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, திருமணம், குழந்தை பாக்கியம், ஒரு குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தால், வாரிசுகளுக்கு இருந்தால், அதுக்கு எல்லாத்துக்குமே விடிய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, அடுத்து 9ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டையும் பார்த்துடுறேன். அப்போ கல்யாணம், கணவன் மனைவிக்குள்ள சிக்கலும் இங்கே சால்வ் ஆகும். 8 கூடிய உட்காந்து 10ஆம் இடத்துல உட்காந்து இப்போ வைஃப் பொண்டாட்டி தொழில் பண்ணுற இடத்துல தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கும். அது இப்போ சொல்யூஷன். அவன் 11ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையை 5 கூடியவன் 7 பார்க்குறது அது பெரிய யோகம். விதியை மாற்றக்கூடிய தன்மைன்னே சொல்லலாம். 5 கூடிய 7ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நன்மை கொடுக்கக்கூடிய, சொல்லப்போனால் 100 விழுக்காடு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா 11ஆம் இடத்துல ஸ்திர ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தா அது முழுக்க சுபபலமே கொடுப்போம். அவன் அட்டமாதிபதியாக இருந்தால் கூட பஞ்சமாதிபதி தான் அங்கே பிழை ஆகும். 8 பிழை ஆகாது. சரி சார். இப்போ குரு பயிற்சிக்கு இப்படி சொல்கிறீங்க. அப்போ சனி பயிற்சிக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்களே சார். அஷ்டம சனி ஆரம்பித்தா கரெக்டு. அங்கே நட்சத்திரத்தை வச்சு முதல்ல இப்போ மகத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பூரம், அதுக்கப்புறம் உத்தரம். இப்போ இந்த அஷ்டம சனிங்கிறது இந்த குரு பயிற்சியில் நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இந்த குரு பார்வைன்றது அங்கே சால்வ் பண்ணிவிடும். மிதனத்தில் இந்த கடகத்து வரும்போது தான் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த சனி அங்கே 3 வருஷம் இருக்கும்ல. ஆமாம். வக்கரமாகி எல்லாம் சரி 2.5 சொன்னால் கூட மீதி 6 மாதம் வக்கரம் அஸ்தங்கம் அப்படியே உட்காரும். 3 வருஷம் உட்காந்துருவோம். ஸோ இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃபு. அப்போ அவன் கிட்டத்தட்ட மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் இந்த பயிற்சி. ஏன்னா அங்கே 7 பார்த்துடுறேன், 5 பார்த்துடுறேன். ஸோ உங்களுக்கு 5ஆம் இடம் சிறப்பாக வந்தாலே மற்ற விஷயம் பொருளாதாரம், வருமானம் எல்லாம் சிறப்பாக வந்தாலே மற்ற விஷயங்கள் சால்வ் ஆகி போகக்கூடிய ஒரு தைரியம் கற்றுரும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் பார்த்துடுறேன். அது ஒரு வேகம், ஒரு உத்வேகம் கிடச்சிரும். அப்போ அதை பொறுத்த வரைக்கும் இந்த மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம். சனிப்பயிற்சி இந்த அட்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் இந்த வருஷம். சரி சார். இப்போது ஒரு பொதுவான கேள்வி, இந்த ராசி பலன் இல்லையா, இப்போ இந்த குரு பயிற்சியாகி ஏதோ ஒரு கட்டத்துக்குன்னு சொல்லாமல் குறிப்பாக மிதுனத்தில் பயிற்சியாகி நிற்கிறார். எஸ், மிதுனத்தில் ஒரு கிரகம் இருந்து
அந்த கிரகத்தோட வலிமையை கூட்டவோ குறைக்கவோ அந்த குருவால முடியுமா? ஏன்னா ஒரு கிரகத்து மேல மிதுனத்தில் இப்போ வந்து எந்த கிரகம் இல்லை இல்ல. ஃபர்ஸ்ட். ஓகே. பெரிய கிரகங்கள் எதுவும் பிறப்பு வரப்போகிறது ஜாதகத்துல. பிறப்பு ஜாதகத்தில் மிருதனத்தில் அந்த ராசியாதிப உதனத்தில் சந்திரன் இருந்தால் மாற்றம். அதான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். லக்னாதிபதி இருந்தால் கூட ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு லக்னத்துக்கு அந்த லக்னாதிபன் மிதுனத்தில் உட்காந்தா இந்த குரு அங்கே போயிருந்தா அது ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். இப்போ கோச்சாரம் தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமா. அடிப்படை ஜாதகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஏரியா தான் பொதுவா கோச்சாரம். அது நம்ம இப்போ இதே நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கான விளக்கம் இந்த மிதுனத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருந்தானா இந்த கேள்விக்கான விளக்கம் அங்கே கிடைக்கும். மிதுனத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்து அந்த கிரகத்துக்கு மேல நம்ம பிறப்பு அந்த கோல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிதுனத்தில் இப்போ கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தால் அதை அந்த பலன் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஜாதகத்துல இருக்கும்போது பிறப்பு ஜாதகம் வந்து பேசுனா இப்போ கோச்சாரம் பேசி என்ன புண்ணியம்? பிறப்பு ஜாதகத்துல இருக்கும்போது அது பேசினா அது என்ன பண்ணும்? என்ன மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல குரு இருந்தால் பேசலான்ற. இப்போ மிதுன ராசியில் குரு பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது, அங்கே உங்களுக்கு லக்னாதிபதி இருந்தால் இப்போ இந்த குரு பயிற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் கேட்குறோம். இப்போ இதே மிதுனத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல குரு வந்தால் அது மாற்றம் உறுதி. வேற கிரகங்கள் இருந்தால் வேறு கிரகங்கள் இருந்தால் அது மாற்றத்தை குறிக்கிடாது. கோச்சாரப்படி ஜனனகால ஜாதகத்துக்கு குரு அங்கே இருந்து அந்த இடத்துக்கு குரு வந்தால் மாற்றம் உறுதியாக சொல்லலாம். இல்லை கோச்சாரப்படி இப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதை பற்றி பேசலாம். அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ கோச்சாரப்படி மிதுனத்தில் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஜாதகத்தில் குரு அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உறுதி. 12 வருஷத்துக்கு ஒரு வீடு தான் மிதுனத்திலே குரு வர்றார். கரெக்டாக? அப்போ அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த பிறப்பு ஜாதகத்தில் அந்த குரு அங்கே இருந்தார், அல்லது 24 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பு ஜாதகத்தில் அந்த குரு இருந்தால் இந்த குரு பயிற்சி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இதான் அடிப்படை. அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தொல்லை இல்லை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அந்த அட்டமசனி கூட அவங்களுக்கு இப்போ பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு 5ஆம் இடம் வந்து கரெக்டாக போய் கரெக்டாக வேலை செய்யுது. 11 உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்குற கரெக்டாக 7ஆம். அவங்களுக்கு எங்கெங்கே தொல்லை இருக்கியோ தைரியம், பூர்வீகம், திருமணம், பழகிற வட்டம், ஒர்க் பண்ணுற இடம், ஒர்க் பிளேஸு எல்லா இடத்துலையுமே அதை வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால் இது ஒரு நல்ல காலகட்டம் வந்தே சொல்லலாம், அதில் சந்தேகமே இல்லை. இப்போது நான் வந்து திடீர்னு நான் ஒரு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி எனக்கு சாதகமாக. அரசியலுக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம்? அரசியலை பற்றி பேசினா நீ சனி சூரியன் சம்மந்தப்பட்டு பேசணும், இல்லைன்னா ராகு சம்மந்தப்பட்டு பேசணும். குரு வந்து இதுக்கு அந்த அரசியலுக்கு நான் போகிறக்கு முயற்சி எடுக்க மாட்டேன். ஒரு வேளை கும்ப குருவாக இருந்தால் அரசியல் பேசலாம். கும்பகுருவாக இருந்து அந்த குரு சூரியனை பார்த்தால் இப்போ அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட பிளானட்ஸ் முதல்ல ரொம்ப முக்கியம். அரசியல் சம்மந்தப்பட்ட பிளானட்ஸு சனி சூரியன் செவ்வாய் இவங்க தான் அரசியல் சம்மந்தப்பட்ட பிளானட்ஸ். ராகுன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். குரு என்றது வாத்தியார், அமைதியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறது, பேங்கில் வேலை பார்க்குறது, இதான குரு. நகை கடையில் வேலை செய்கிறது, இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறது, ரொம்ப உழைப்பு இல்லாமல் போராடாத அமைதியாக உட்காந்து வேலை பார்க்குற அந்த தன்மை உள்ளவங்க தானே குரு. அப்போ குருவனால ஒரு சாந்தம், ஒரு விஸ்டம் இல்லை. இப்போ ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, குரு தசை வந்துருச்சு, குரு பேச்சு வந்துருச்சு, எனக்கு நல்லா இருக்கும். இல்லை, அது அவங்க அடிப்படை ஜாதகத்தில் அரசியல் சம்பந்தமான கிரகங்களோட தொடர்பு இருந்தால் அது பேசலாம், இல்லைன்னா அது பேசி புண்ணியம் இல்லை. சரியா? மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்யூஷன் பரிகாரம் இது எல்லாத்துக்கும் சொல்கிறதான். இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு, குரு ஹோரையில் போய் சக்கரை பொங்கல் 10 பேருக்கு கொடுக்குறது, தானம் பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயில் திருச்செந்தூர் போய் வர்றது, இந்த மாதிரிலாம் தான். இந்த ஆன்மீக பெரியவர்கள், இந்த சித்தர்களை போய் பார்க்குறது, இந்த பசுமாட்டுக்கு பீடங்களை போய் பார்க்குறது, பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரையில், இதெல்லாமே நன்மைகள் தான் கொடுக்கும். இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து. ஜீவசமாதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஜீவசமாதி, ஆமாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி. அந்த மாதிரி இடத்துக்கு அந்த குருஸ்தலங்கள். ஆமாம், மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வேண்டு வழங்கி வாழுங்கள். அன்பே சிவம், சிவாயர்கள் எல்லோருக்கும் வருகிட்டுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுதல். சிவாயனமா. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோணுச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேர்கிட்ட தகவலை சொல்லுங்கள். இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.